World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக நமது சிறப்பு சொற்பொழிவாளர் சேலம் திரு அருள்மூர்த்தி அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கிறோம். குருவின் குரு குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையம் துவக்க விழாவில் என்னை பேச அழைத்த ஜோதிட ஆசான் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் அவர்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட அறிஞர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜோதிடம் அப்படின்னா நாம் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு விஷயமா, மிகப்பெரிய ஒரு கருத்துக்களாக நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல இடங்களில் ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு கைக்கு எட்டாத ஒரு விஷயமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்மளுடைய கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா மாதிரி ஒரு சிலர் நமக்கு மிக எளிதாக புரியக்கூடிய வகையில் பாடல்களாக இருந்தாலும் சரி, கருத்துக்களாக இருந்தாலும் சரி சொல்லி கொடுத்து நம்மளையும் ஜோதிடர்கள் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பெரும்பாலும் அவர்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்குள்ள நமக்கு ஜோதிடங்கிறது மிக எளிதாக தெரிய வந்திருக்கு. அதில் நம்மளுடைய ஆசான் மாதிரி பலர் நமக்கு சில கருத்துக்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஆதார சுருதியோட, அதாவது பாடல்களோட கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஆசான்கள் அப்படின்னா மிக மிக குறைவு. அதில் என்ன ஆதார சுருதி அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய வார்த்தைகள், எழுதிய எழுத்துக்கள், அது மந்திர சொற்கள் மாதிரி. நம்ம அந்த மந்திர சொற்களை உபயோகப்படுத்தி நாம் பலன் சொல்லும் பொழுது அதனுடைய கருத்துக்கள் அப்படியே பலிதமாகும். ஏன்னா அவங்களும் தவ சிரோன்மணிகள், அவங்க முக்காலத்தை உணர்ந்து ஞானிகளாக எழுதி வைத்த பாடல்கள் அவை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமக்கு அந்த பாடல்களுடைய கருத்துக்களை புரிகிற அளவுக்கு தற்கால கல்வி முறைகளோ இல்லை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்களோ மிக குறைவாக இருக்காங்க. அதில் நம்மளுடைய ஆசான் மாதிரி ஒரு சிலர் மட்டுமே நமக்கு வழிகாட்டுதலாக இருக்காங்க. அதுக்கு பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜோதிடம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரவலாக நம்மக்கிட்ட வரவங்களுக்கு எடுத்த உடனே அவங்களே சொல்லிடுவாங்க. பொருத்தம் பார்க்க வருவாங்க, இல்லைன்னா வீடு கட்ட வருவாங்க, இல்லை ஒரு சில கஷ்டம் வருவாங்க. கஷ்டம் வரக்குள்ளே சொல்லுவாங்க 7.5 சனி அப்படின்வாங்க. 7.5 சனி என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் 7.5 சனி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் பார்க்கல வந்தீங்கன்னா அந்த ஜோதிடர் எனக்கு 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரெடி ரெக்னரில் 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட கருத்து கேட்க வந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு நாம் ஒரு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு நிறுத்திக்கிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. பட் அதை எல்லாமே தவிர்த்து விட்டு நாம் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு, நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களுக்கு அதுக்குரிய பலன்களை கூறக்கூடிய இடத்துல நாம் சரியாக இருந்தோம்னா நாம் மிக நல்ல ஜோதிடர்களாக உருப்பெற முடியும். நம்மளுக்கு ஜோதிடம் எப்படி வரும் அப்படின்னா, புதன் பலமாக இருந்தால் வரும். எல்லாருக்குமே அது நார்மலாக தெரிஞ்ச விஷயம். புதன் பலமாக இருந்தால் மட்டுமே வருமா அப்படின்னா, புதன் கூட நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சப்போர்ட் பண்ணால் புதன் நம்மளுக்கு பலமான ஒரு ஜோதிட ஞானத்தை கொடுத்துருவார். புதன் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா காதல் விஷயத்துலையும் பலமாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஆன்மீகம், ஜோதிடம், வித்தை இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய புதன் காதல்ங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்குது. அந்த காதல் பல பேருடைய வாழ்க்கையை, தொழிலை புரட்டி போடுது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஜோதிடர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்படின்னா, எப்பவுமே ஒரு கிரகம், அது புதனை பொறுத்து பார்த்திங்கன்னா இரட்டைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நேரடியாக வித்தைக்குரிய ஜோதிடத்தை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் அடிஷனலாக கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புதன் பலமாக இருக்கக்கூடிய, புதன் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா ஜோதிடர்களுமே ஒரு இரட்டைத்தன்மை உள்ள தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும்.
அது வந்து ஜோதிடத்துலேயாவும் இருக்கலாம். ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் எடுத்துக்கலாம், கூடவே வாஸ்து எடுத்துக்கலாம். பாரம்பரிய ஜோதிடம் எடுத்துக்கலாம், கூட நியூமராலஜி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நாம் வந்து அடிஷனலாக எடுக்கக்குள்ள அதனுடைய இரட்டைத்தன்மை நம்மளுக்கு இன்னும் பலப்படும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பலவித விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அது இன்னொன்று நான் சொன்ன காதல் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாம் இடம் வலுத்துதுன்னா நமக்கு ஜோதிட வாக்கு பலிதம் வரும். 5ஆம் இடம் வலுத்துதுன்னா ஜோதிட ஞானம் வரும். 9ஆம் இடம் வலுத்தா ஜோதிட அருள் வரும். அதே 2, 5, 9 வலுத்துதுன்னா நம்மளுக்கு காதல் கல்யாணம் கைகூடும். 11ஆம் இடம் வலுத்துதுன்னா நமக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும். 11ஆம் இடம் வலுத்துதுன்னா நம்மளுடைய காதல் கல்யாணம் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரு இணை புரியாத ஜோடிகள் மாதிரியே போயிட்டுருப்பாங்க. இப்போ இதிலிருந்து நாம் எப்படி வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் நாம்பளும், ஏன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் சில விஷயங்களில் தடுமாறதான் செய்கிறாங்க. அதாவது வாக்கு சொல்கிறது அப்படிங்கிறத விட சில விஷயங்களில் தடுமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு புதன் தான். ஸோ நாம் புதன் மட்டும் எடுத்துக்கிட்டு 2, 5, 9, 11 இப்படிங்கெல்லாம் எடுத்துக்குள்ள நாம் அதுக்குரிய பாவங்கள். 2ஆம் இடம் குடும்பத்தில் நம்மளுடைய கவனத்தை, பரிபூர்ணமான எண்ணத்தை வெளிப்படுத்தணும்னா மற்ற விஷயங்கள் அவாய்ட் ஆகும். 5ஆம் இடம் ஆன்மீகம், பாரம்பரிய பெருமை, பாரம்பரிய குலப்பெருமை, தாய்மாமன், கடவுள் பக்தி, இந்த விஷயங்கள் வரக்குள்ள நமக்கு மற்ற விஷயங்கள் அடிபட்டு ஜோதிட சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வளர்ச்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 9ஆம் இடம் குருவோட அருள், கடவுளோட பக்தி, ஆன்மீக அறிவு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம அதீதமான ஈடுபாடு இருக்கக்குள்ள மற்ற விஷயங்கள் குறைந்து நமக்கு ஜோதிடத்துறையில் நல்ல ஞானம் வந்துடும். 11ஆம் இடம் நாம் விரும்புகிறது பூரா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் விரும்புறது என்ன விரும்புவோம்? ஜோதிடத்தில் நல்ல ஞானம் வரணும், வாக்கு பலிதம் வரணும், இதை தான் விரும்ப போகிறோம். ஸோ அது சம்பந்தமான பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய இடமும் 11 தான். ஸோ அதை வந்து நாம் வந்து அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களும் நமக்கு சிறப்பாக வரும். 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் வாக்கு பலிதம் பலமாக வரும். 2ஆம் அதிபதினு எடுத்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் சுக்கிரன் வருவார். சுக்கிரன் பலமாக இருந்தால் ஜோதிடமும் வரும், சுக்கிரன் பலமாக இருந்தால் காதலும் வரும். ஸோ நம்ம எல்லா ஒரு கிரகத்தை எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயம், மிக மிக நல்ல விஷயம் இருக்குது. ஒரு சமுதாயத்துக்கு ஏற்புடையாத இல்லாத அளவுக்கு ஒரு விஷயமும் நமக்கு வருது. நம்மளுடைய நிலைக்கு, நம்மளுடைய தொழிலுக்கு தகுந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் கவனம் செலுத்தினோம்னா நமக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அடுத்து புதன் பலமாக இருக்குது அப்படின்னா எப்படி பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, புதன் வந்து ஆட்சி உச்சம் இருந்தால் நம்ம வந்து பலம்னு எடுத்துக்குவோம். இன்னொரு விஷயமா அதில் எடுத்துக்கலாம், புதன் வந்து ஹை டிகிரி, அதாவது ஒரு கட்டத்தில் 30 டிகிரியில் புதன் வந்து அதிகபட்சமான டிகிரியில் இருந்தால் அவங்களும் புதனுடைய தன்மையில் பல பெற்று இருப்பாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் கண்ணை மூடிட்டு வரும். அவங்க எதை சொன்னாலுமே அது ஜோதிடமாக கூட இருக்கும். அதே மாதிரி புதன் வந்து மிகவும் லோயஸ்ட் டிகிரி, அதாவது குறைந்தபட்ச பாகையில் ஒரு ராசியில் இருந்தால் அவங்களுக்கு ஜோதிடம் வரும். ஜோதிடம் மீது மிக அளப்பரிய ஆர்வம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், இவ்வளோதான் வித்தியாசம். அவங்க ஈஸியாக எளிதாக படிப்பாங்க, இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சிரமப்பட்டு படிப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே புதன் வந்து நல்ல பலனை கொடுக்கும். இதே தான் காதல்லையும் வரும். புதன் லோ டிகிரியில் இருந்ததுன்னா அவங்க விரட்டி காதலிப்பாங்க. ஆப்போசிட் ஆளுங்க வந்து நம்மளுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் தரமாட்டாங்க. புதன் ஹை டிகிரியில், அதாவது அதிகபட்ச டிகிரியில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவங்க காதலை மதிக்க மாட்டாங்க. அவங்க விரட்டி ஆப்போசிட் ஆளுங்க நம்மளை துரத்தி காதலிப்பாங்க. ஸோ எல்லா விஷயமுமே வந்து ஒரு கிரகம் அப்படின்னக்குள்ள நமக்கு பலதரப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்து லக்னத்தில் ஒரு 5ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு சூரியனை சொல்லுவோம். சூரியனுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம் நம்ம சொல்லுவோம், ஒரு அறிவு சுடரான கிரகம்னு சொல்லுவோம். அதே 5ஆம் அதிபதி தான் நம்ம வந்து லவ்வுக்கும் சொல்கிறோம். ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு கனவு கிரகம். சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தினுடைய காரகத்துவம் தொடர்பான கனவுகள் நமக்கு அதிகமாக இருக்கும்.
அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தசா புத்தி அந்தரம் அந்த சூச்சம் பொறுத்து அது நம்ம அடுத்த விஷயங்கள் போகும். பட் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ராசியினுடைய காரகத்துவம் தொடர்பாக நமக்கு அளவுக்கு அதிகமான ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நாம் சீர்படுத்தி நமது எண்ணங்களை சீர்படுத்தணும்னா நம்ம அந்தளுடைய வழியில் நம்ம முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி குரு. குருவர்கள் இருந்தால் தான் காலபுருஷ தத்துவம் குருவர்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு ஜோதிடம் வரும். இதில் வந்து மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. குரு இருந்தால் தான் நமக்கு வந்து ஜோதிட வழிகாட்டியாக இருப்பாங்க. நம்ம அவருடைய வழியில் தான் நம்ம பின்பற்றி போகணும். அதே குருவோட பர்மிஷன் இருந்தால் தான் சமூகம் ஒத்துக்கும், நம்மளுடைய காதலை ஏற்றுக்கும், நம்மளுடைய காதலை சமூகம் அங்கீகாரம் பண்ணும், வீட்லேயும் ஒத்துக்குவாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு காதலும் புதனும் இந்த ஜோதிடமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம ஜோதிடர்கள் நம்மக்கிட்ட வர ஜாதகங்களை பார்த்து இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நாம் கொடுக்கறது ஒரு சிறப்பான முறையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வர பெரும்பாலான நபர்கள் வாடிக்கையாளர்கள் வந்து ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. அது எப்படி நமக்கு ஜோதிடம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி எங்கே சேர்ந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் தெரியும். இது வந்து வளர்ச்சி அடைந்த ஜோதிடர்கள், நமக்கு ஆசான்கள், புகழ்பெற்ற ஜோதிடர்கள், இவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் அவங்க அந்த நிலைக்கு வரலை. ஸோ உங்கள்கிட்ட வர ஜாதகங்கள் செவ்வாய் சனி தொடர்பு இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட பேசக்குள்ள உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம பேசணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளுடைய பேரை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்து 2ஆம் இடத்துல ஒரு பலமான கிரகம், அது எதுவானாலும் இருக்கட்டும். நம்ம 9 கிரகமே வந்து ஜோதிடத்தை ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் தான். எதுவுமே வந்து ஜோதிடத்துக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. பட்டு பண்ணக்கூடிய வழிமுறைகள் மாறுது. 2ல் வந்து குரு பலமாக இருந்ததுன்னா அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, சில ஜாதகங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, வாக்குப்பளிதம் ரொம்ப அதிகமாக வந்துடும். அதே வந்து சனி பலமாக இருந்ததுன்னா அவங்க நல்ல விஷயங்களை விட்டுட்டு கர்மா, அந்த அவங்களுடைய பூர்வீகம், அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே பலிதமாகும். செவ்வாய் அப்படின்னு பலமாக இருந்தாங்கன்னா 2ஆம் இடத்துல நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அந்த என்ன கண்ணை மூடிட்டு பலன் சொல்லுவாங்க. அவங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல யோசிக்கவே மாட்டாங்க. பட் பெரும்பாலும் அது உண்மையாக தான் இருக்கும். கடாமடா ஜோதிடர் மாதிரி செவ்வாய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான கிரகம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களில் செவ்வாய் வந்து பலமாக சொல்லுவார். புதன் இருந்தால் நாம் வந்து பட்டும் படாமலும் அப்படி சலன்னு அந்த மாதிரி விஷயங்களில் பேசுவோம். சுக்கிரன் இருந்தால் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். ராகு கேது இருந்தால் நம்ம பரிகாரம், மாந்திரிகம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த கிரகம் தான் ஜோதிடத்துக்கு பலமாக இருக்குது, இந்த கிரகம் நம்மளுக்கு ஜோதிடத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு ஜோதிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம தினந்தோறும் என்ன பண்ணணும்னா அனைத்து கிரகங்களுக்கும் வணக்கம் சொல்லணும், வணங்கணும். நம்மளுக்கு வந்து அந்த இப்போதைய ட்ரெண்டு பார்த்திங்கன்னா 7.5 சனி, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த விஷயங்கள் வந்து பெரும்பாலான இடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக உருப்பெற்றுச்சு. அது மூலமாக தான் தொழிலில் நடத்தக்கூடிய பல பேர் இருக்காங்க. பட் நாமளும் அதையே வந்து பழக்கப்படுத்தாமல் செவ்வாய் தோஷம்னா என்ன, அது ஏன் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் வாடிக்கையாளர்களுக்கும் சொன்னோம்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை வந்து திரிக்க மாட்டாங்க. செவ்வாய் தோஷம் 2ல் இருந்தால் அவங்க கடாமடான்னு பேசுவாங்க, 4ல் இருந்தால் அவங்க வந்து குடும்ப சுகத்தை எடுத்தறிஞ்சு இது தூக்கி சுத்தமாக நினைப்பாங்க, 8ல் இருந்தால் பெண்களுக்கு இருந்தால் தாலி வந்து கழட்டி வச்சுருவாங்க, தாலியை மதிக்க மாட்டாங்க, 12ல் இருந்தால் அவங்க தூக்கம் வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு கெடு பலனை வந்து பெரும்பாலானுடைய மனசுல இருந்து வெளியே ஏற்றிடலாம். அடுத்து ராகு தோஷம், கேது தோஷம்னா 2ல் ராகு இருந்தால் குடும்பம் அவங்களுக்கு பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் ஒரு திருட்டுத்தனம் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் சரி, அவ்வளோதான். அதில் வந்து எச்சரிக்கை உணர்வு தான். நம்ம ஜோதிடர்கள்ங்கிறது ஒரு எச்சரிக்கை தானே கொடுக்க போகிறோம். நாம் ஒன்றும்
பெரிய ஒரு வழிகாட்டுதலை கஸ்டமருக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. எச்சரிக்கை, சின்ன வழிகாட்டுதல், இந்த இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு 2ல் ராகு வந்துருச்சு, ஸோ குடும்பத்தில் வந்து ஒரு சில நிழல் காரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், கவனமாக இருங்க, குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் வரும் அப்படின்னா இந்த ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம் இது எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும். அடுத்தது சனி, 7.5 சனி தான் நம்மளுக்கு வந்து பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு வருமானமே கொடுக்குது, பெரும்பாலான மக்களை வந்து தொல்லையும் உண்டாக்குது. ஏன்னா 7.5 சனின்னு வந்த உடனே நம்ம 12ல் வந்த உடனே தடுமாற ஆரம்பிச்சிடறோம். பட் ஒன்றுமே இல்லை, சனி இருக்கிற இடத்த பலப்படுத்தும், பார்க்குற இடத்த மட்டுமே வந்து கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ வந்து 12ல் வந்துட்டாரு அப்படின்னா லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல வந்தால் உடல் ரீதியான ஒரு சில விஷயங்களில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்க போகிறாரு. பட் லக்னத்துக்கு எத்தனை இடத்துல வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த காரகத்துவம், அந்த பாவத்துவம் தொடர்பாக சிறிது கவனம் எடுத்துக்குங்க. அதன் மூலமாக அதில் வந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு கடவுளுடைய வேண்டுதலை வச்சிருங்க, கவனமாக அந்த முடிவு எடுங்க, முதலீடுகளை செஞ்சிடாதீங்க அந்த பாவத்துக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னால் அந்த சனி 7.5 சனிங்கிற விஷயங்கள் வந்து மிக எளிதாக நம்ம கடந்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி. எனக்கு இந்த ஜோதிட மையத்தில் பேச அனுமதித்த கொடிக்கம்பன் ஜோதிடர் ஆசான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் வந்து அருள்மூர்த்தி, சேலம். எனது ஃபோன் நம்பர் 999 421 36 45. அதாவது 999 421 36 45. அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்த ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.